இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். அடுத்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான், எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பித்து அருள்வாயாக. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், நேர்வழி என்கிட்ட கேளுங்கிறான். இப்போ இந்த இடத்துல நேர்வழி கேளுங்கன்னு மொட்டையாக இருக்குது. எந்த நேர்வழியை பற்றி இது குறிப்பாக சொல்லுது அப்படின்னா, நான் சொன்னல ரசூல்லாவுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டுச்சு, அந்த வேலை எப்படி செய்யணும், எந்த வேலை, இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான அந்த அரசு நிர்வாகத்தை அடையிறது எப்படி, அதை நிர்வாகம் செய்வது எப்படி, அதை மெயின்டைன் பண்ணுவது எப்படி, இது எனக்கு தெரியல, எனக்கு காட்டி கொடுன்னு கேட்டது. இதுதான் துவா. ஏன்னா மற்றது எல்லாமே அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அல்லாஹ் தான் இறைவன் சாட்சி சொல்லிட்டார் ஆல்ரெடி. அல்ஹம்துலில்லான்னு சொல்லியாச்சு, அல்லாஹ்வை புகழ்ந்தாச்சு, அவனை பற்றி அவனுடைய சிஃபத்துகளையும் சொல்லியாச்சு, அவன் ரஹ்மானு ரஹீம்னு சொல்லியாச்சு, மறுமை நாளை பற்றியும் நம்பியாச்சு, மாலிகி யௌமித்தின்னும் நம்பியாச்சு, அவங்கிட்ட தான் உதவி கேட்கணும், அவனுக்கு தான் அடி பணியணும், இத்தனை ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியாச்சு. இத்தனை ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிட்ட ஒருத்தன் நேர்வழியில் இருக்கிறானா, வழிகட்டில் இருக்கிறானா? அப்போ இதை தாண்டி என்ன ஹிதாயத்து அவனுக்கு தேவைப்பட்டுச்சு மனுஷனுக்கு? அல்லாட்ட ஆல்ரெடி ஹிதாயத்துக்கான எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அவன் கொடுத்துட்டான். நம்முடைய பார்வையில் பார்க்க போனால் இவன் கம்ப்ளீட் மேன். அல்லாவை இறைவனாக நம்பிட்டான், அல்லாவை புகழ்ந்துட்டான், அல்லாஹ்கிட்டயே உதவி தேடுறான், அல்லாவை ரஹமானுங்கிறான், ரஹீமுங்கிறான், மறுமை நாளை நம்பிட்டான், தீர்ப்பு அவன் தான் கொடுக்குறேன்ட்டான். இவன் தீனு முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் தீனே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறான் அல்லாஹ். இதுக்கப்புறம் தான் எனக்கு ஹிதாயத்து காட்டுங்கிறான். அப்போ ஹிதாயத்துனா இங்கே எதை ரசூல்லா கேட்டாங்க? இப்போ இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரசூல்லா கேட்ட துவா தான் இது. எது? அல்லம் சூராங்கிறது ரசூல்லா கேட்ட துவா தான். அப்போ இந்த இடத்துல என்ன இவங்க ஹிதாயத்தாக கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா, மனித வாழ்க்கையுடைய 3 மிக முக்கியமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் மனித 5000 வருஷம் 10,000 வருஷமாக அடித்து இன்னும் போயிட்டு அது மோதிக்கிட்டே இருக்கான். அவனால் இந்த 3 கேள்விகளுக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியல, இன்னி வரைக்குமே கண்டுபிடிக்கவே முடியல. ரசூலா வந்ததுக்கப்புறமும் ரசூலோட ஹிதாயத்தை வேணான்னு ஒதுக்கி வச்சதுனால இன்றைக்கும் போட்டு மறுபடியும் போட்டு அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறான். முதல் கேள்வி என்னென்னா, ஆண் பெண்ணை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இந்த உலகத்தில் ஆண் இனம்னு ஒரு இனம் இருக்குது, பெண் இனம்னு ஒரு இனம் இருக்குது. ரெண்டுமே மனுஷ இனம்தான். எது மேலே எது கீழே, அல்லது ரெண்டுமே பேலன்ஸாக சரிசமமாக? இதோடைய உரிமைகள் என்ன, இதோடைய உரிமைகள் என்ன? இதில் ஒன்று ஆம்பளை என்ன பண்ணுறான், எக்ஸ்ட்ரீமாக போயிடுறான். ஒன்று பெண்ணுக்கு உரிமையே கிடையாது. இது என்னது, சாதாரண எப்படி வீட்டில் ஒரு டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, இது நமக்கு சொந்தமான ஒரு பொருள், இது மாதிரி என் சௌரியத்துக்கு இதை எப்படி வேணாலும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான். இது பெண்ணு அடியை வாங்கி 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 ஓரமாக கூனி குறுக்கி போய் உக்காந்துக்கிறான். அடுத்தது அவள் சிங்கப்பெண் எந்திரிச்சிட்றா, டபால்ட்டு, போதுண்டா அடித்தது, எங்களெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு எந்திரிச்சு. இவ மேலே ஏறி என்ன பண்ணுறா, உனக்கு ஒன்றுமே கிடையாது, உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் அப்படிங்கிற லெவலில் அவன் ரிவர்ஸில் எந்திரிச்சிட்றா. அப்போ இதனால் பூமியில், அதான் சொல்கிறல்ல, பூமியில் நம்ம அதான் நமக்கு சொல்லப்பட்டதெல்லாம் என்ன, இஸ்லாமுன்னா துனியாவை பெருசாக நினைக்கக்கூடாது, துனியாவில் நல்லா தான் இருக்கும், துனியா சிறைச்சாலை மாதிரி, கொஞ்ச நாள் இங்கே கழிச்சிட்டு எப்போடா டைம் முடியும்னு வாட்ச் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு வருஷமாக டக்கு டக்குன்னு கழிச்சிட்டு எப்படியோ ஒன்று இடத்த காலி பண்ணால் போதும். ஆனால் அல்லாஹ் துனியா அதுக்காக படைக்கலை. மனிதன் நிம்மதியாக துனியாவில் வாழணுங்கிறதுக்காக படைத்தான். இந்த நிம்மதி எப்போ கிடைக்கும்னா, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி வாழ்ந்தால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். அப்போது ஆண் பெண் மோதல் இருக்குல்ல, இது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மோதல். அதனால தான் இந்த ஜெயலலிதாவை போட்டு பொம்பளைன்னு டார்ச்சர் பண்ணதுனால தான் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கடைசியாக பதவி வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த அளவுக்கு யாருமே ஆம்பளைங்களை கேவலப்படுத்தினதே கிடையாது. எத்தனை ஆம்பளைங்க டயரை கும்பிட வச்சாங்க, ஹெலிகாப்டரில் வந்தால் காலில் விழுவுறது, எப்படி பழி வாங்கிச்சு அந்த அம்மா. ஏன்னா சட்டசபையில் அந்த அம்மாவை சேலையை பிடிச்சி இழுத்தாங்க. அந்த இன்சல்ட்டெல்லாம் சேர்ந்து ஆணினம் மேலே அவ்வளோ வன்மம்.
நடிகைனா இலக்காரப்படுத்துனீங்களா, என்னை வந்து கேவலப்படுத்துனீங்களா, அப்படி பண்ண போய் அப்படி ரிவெஞ்ச் எடுத்தேன். அப்போது பேலன்ஸ் பண்ணுற இந்த ஆணுடைய உரிமைகள் எது, பெண்ணுடைய உரிமைகள் எதுன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவ்வளோ டிபேட் நடந்திருக்கு. அந்த காலத்தில் யூரோப்லேயும் தத்துவ மேதைகள்லாம் அவ்வளோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆணுடைய உரிமைகள் எது, பெண்ணுடைய உரிமைகள் எதுன்னு. இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, பெண்ணுடைய உரிமை என்ன ஆகுமா, பெண் சமைக்கக்கூடாது. அப்போ யார் சமைப்பா? பெண் குழந்தைய பெற்று கொடுக்குற மிஷினா? இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ பேலன்ஸ் மிஸ்பேலன்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு? எங்கே நிம்மதி இருக்குது? வாழ்கிறாங்க, நிம்மதி இருக்கா? நிம்மதி இல்லை. எந்த குடும்பத்தில் ஆணுடைய வேலை செய்கிறானோ அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குது. எந்த குடும்பத்தில் பெண்ணுடைய வேலையை செய்கிறாங்களோ அப்போ ஆணுடைய வேலை எது, பெண்ணுடைய வேலை எது? யாருக்குமே தெரியாது. குரான் வரலைன்னா தெரிஞ்சிருக்காது. அப்போ அல்லாஹ் வந்து லிமிட் இழுக்கிறான். ஆண் இதை தாண்டி போயிடக்கூடாது, பெண் இதை தாண்டி போயிடக்கூடாது. அதெல்லாம் குரானில் வரும். ஆணுடைய உரிமைகள் என்ன, பெண்ணுடைய உரிமைகள் என்ன? இந்த கேள்விக்கு யாருனாலையுமே பதிலே சொல்ல முடியாது. இந்த கேள்விக்கு பதில் வந்து அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்குறோம். இதுன்னு சிராத்தல் முஸ்தகீம், யாரெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி, இந்த பெண்களை எப்படி நிர்வாகம் பண்ணுறது, நாங்கள் எவ்வளோ உரிமை எடுத்துக்கிறது, அவங்களுக்கு எவ்வளோ உரிமையை கொடுக்கறது. இப்போ இதை டிசைன் பண்ணும்போது அது சொல்கிறாங்களே, ஃபேமிலி பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம கூலாக இருக்கலாம், அழகாக சொல்லலாம், இந்த விஷயத்தில் இவங்க பண்ணது தப்பு, அந்த விஷயத்தில் அவங்க பண்ண தப்பு. மற்றவங்க போட்டு மண்டையை பிச்சுக்கலாம். அம்மாவுக்கும் மாமியாருக்கும் பேலன்ஸ் பண்ண தெரியல, நாத்தனாருக்கும் தங்கச்சிக்கும் பேலன்ஸ் பண்ண தெரியல. நமக்கு கவலையே கிடையாது. நமக்கு தெரியும் நாத்தனாருடைய உரிமை எது, தங்கச்சியுடைய உரிமை எதுன்னு. அது கோடு கிளை சுட்டு இன்னைக்கு நீ வயலேஷன் பண்ணியிருக்க. கட்டுப்பட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருந்துக்கலாம். அப்போது இந்த விஷயங்கள் ஒன்று முக்கியமான கொஸ்டின். அடுத்தது என்ன அப்படின்னா, முதலாளிகள் தொழிலாளிகள். முதலாளிங்கிறவன் என்ன, அவனுடைய வாழ்நாள் முழுசாக சேர்த்தி வச்ச காசு கொண்டு வந்து அவன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கிறான். எவ்வளோ பெரிய ரிஸ்க் அது. ஒரு நாளில் நடுத்தெருவுக்கு வந்துடுவான். அவன் நினச்சா அந்த சொத்தை கொண்டு போய் அப்படியே ப்ரொடெக்ஷனாக வச்சுருக்க முடியும். கொண்டு வந்து அவன் வைக்கிறான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தொழிலாளி சாப்பிட்றான். அதன் மூலமாக அவனுக்கு அன்றாடம் மாதம் அவனுக்கு சம்பளம் வருது. அதன் மூலமாக அவனுக்கு வருது. அவன் என்ன நினைக்கிறான், நான் வேலை செய்ய போய் தானே இவனுக்கு காசுன்னு நினைக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், நான் கடை வைக்க போய் தானே இந்த நாய்க்கு சம்பளம்னு நினைக்கிறான். இவன் இங்கே பிடிச்சி இழுக்கிறான், அவன் இங்கே பிடிச்சி இழுக்கிறான். இதிலேயே இழுத்துக்கிட்டு சமுதாயம் போச்சு. அந்த காலத்திலலாம் பாருங்கள், பண்ணையார் தான் வில்லன். இந்த 80s 60s அந்த எம்ஜிஆர் படத்துலலாம் என்ன வரும், யார் வில்லன்? பண்ணையார். நம்பியார்லாம் இப்படி மோதிரம் போட்டிருப்பான், அதை போட்டிருப்பான். அவன் வந்து எசமா என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, எசமா ஒரு 50 ரூபா கொடுங்கம்மா, தரமாட்டான். என்னடா போடா, படுக்க சொல்லு, சரியாக போயிடும் அப்படின்றோம். இந்த மோதல் வரலாறு பூரா நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் கடுப்பாய் தொழிலாளியெல்லாம் என்ன செஞ்சுருவான், கம்பெனியெல்லாம் கொளுத்த ஆரம்பிச்சிருவான். ஓட நாய் வேலை இல்லைன்னா போயிட்டு போகுது, அட்றா அவன் வீட்டில் எல்லாம் காசு வச்சுருக்கான்டா, புள்ள பூந்து அட்றா, எல்லோரும் சேர்ந்து தூக்க ஆரம்பிச்சிருவான். இதுவும் வரலாற்றில் பூரா நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி என்ன, கேபிட்டலிசம்னு ஒன்று, அது ஃபுல்லாக கேபிட்டலிஸ்ட்டு, அதாவது முதலாளிகளுக்கு சாதகமான ஒரு கொள்கை, பொருளாதார கொள்கை. இந்த பக்கம் என்ன, கம்யூனிசம், தொழிலாளிகளுக்கு சாதகமான கொள்கை. என்ன, வேலை செய்கிறானோ வேலை செய்யலையோ, தொழிலாளியாக இருக்கிறானா சும்மா கொடு. அப்போ இது போட்டு இழுத்துட்ருக்காங்க. ஆனால் இஸ்லாம் என்ன பண்ணுது, இதற்கு வழிகாட்டுது. இந்த முக்கியமான பிரச்சனைக்கு சொல்யூஷன். ஏன்னா முதலாளி, ஏன்னா மனுஷனால் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் யோசிக்கவே முடியாது. மனுஷனை படைச்சவனால தான் இந்த சப்ஜெக்ட்ஸ் யோசிக்க முடியும். மனுஷன் என்ன நினைப்பான், பெண் என்ன நினைப்பான், அவளுக்கு ஃபேவராகவே நினைப்பான். பெண்கள்லாம் உட்காந்து உங்கள் உரிமைகள் என்னென்னா என்ன, எங்களுக்கு கால் அமுக்கி விடணும், எங்களுக்கு நீங்கள் சோறு போட்டுடணும், நாங்கள் வேலைக்கும் போக மாட்டோம், எல்லாம் என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாங்க. எடுத்து பார்த்தா அநியாயமாக இருக்கும். ஆம்பளை என்ன பண்ணுவான், எங்களை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, எங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது, எங்கள் முன்னாடி நீங்கள் வந்துடக்கூடாது, எங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கொடுப்பான். அந்த லிஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ அநியாயமாக இருக்கும். ஆண் எவ்வளோ யோசித்தாலும் ஆணுங்கிற இடத்துலேருந்து தான் யோசிப்பான். பெண் எவ்வளோ யோசித்தாலும் பெண்ணுங்கிற இடத்துலேருந்து தான் யோசிப்பான். நியாயமாக யோசிக்க நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரியலன்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் எது, அல்லாஹ். அல்லாஹ்கிட்ட யாரெல்லாம் நீ வழிகாட்டு, எங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் நாங்கள் பெப்பே. அதே தான் தொழிலாளியாக நான் இப்போ நான் உட்காந்து யோசிக்கிறேன். நான் முதலாளியும் இல்லை தொழிலாளியும் இல்லை. இப்போ கூட நான் என்ன யோசிப்பேன் தெரியுமா, முதலாளி எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் ஒரு மாதிரி யோசிப்பேன், தொழிலாளி எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் அவனுக்கு ஃபேவராக யோசிப்பேன்.
நடுவில் ஒருத்தனை கூப்பிட்டு யோசிக்கலான்னு கிடையாது, நடுவுலையும் இப்படி யோசிப்பான். இல்லைன்னா முதலாளியுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவன் நான் என்னம்பா, ஏப்பா 100 ரூபா வந்துச்சுல்ல, அவனுக்கு ஒரு 50 ரூபா இவனுக்கு ஒரு 50 ரூபா கூட அப்படிங்க. சரி 50 ரூபா கொடுத்துறோம், 1ஆம் தேதி ஆச்சுன்னா வாடகை எவன் கட்டுறது? அது யோசிக்கணும்ல. சரி 2 மாதம் வேலை வரல, அப்போ அவன் இந்த வருஷம் 1 லட்ச ரூபா வந்துச்சு, அடுத்த வருஷம் -10,000 போச்சு. அப்போ மைனஸ் போகும்போது அவன் சம்பளம் வாங்கணும், ரிட்டனில் கொண்டு வந்து கொடுப்பானா? போன வாரம் 4 நாளாக உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது முதலாளி, அதனால் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு கொடுப்பானா? அப்போது இந்த நெளிவு சுழிவு, இவன் ஒரு சைடை தான் இவன் பார்க்க முடியும், அந்த சைடு தான் அவன் பார்க்க முடியும். இவங்க 2 பேர்னால சரியாக யோசிக்கவே முடியாது. அதே மாதிரி எல்லாத்த விட மிகப்பெரிய அடுத்த கொஸ்டின், அரசாங்கத்துடைய உரிமைகள் என்ன, மக்களுடைய உரிமைகள் என்ன? இந்த கேள்விக்கும் வரலாறு பூராவே பதிலே கிடையாது. அரசாங்கம் என்ன நினைக்கும்? எங்களுக்கு எல்லா டேக்ஸும் நீங்கள் ஒழுங்காக கட்டணும், எங்களுக்கு எதிராக நீங்கள் போராடவே கூடாது, எங்ககிட்ட நீங்கள் எந்த உரிமை, கரண்ட்டு கேட்கக்கூடாது, தண்ணி கேட்கக்கூடாது, ரோடு கேட்கக்கூடாது. இது இவன் நம்ம எனக்கு ரோடும் வேணும், கரண்ட்டும் வேணும், டிச்சும் வேணும், எனக்கு வீடும் வேணும், எனக்கு வீட்டில் சாப்பாடு வேணும், எனக்கு அரிசியும் வேணும், எனக்கு மாதம் 10,000 ரூபா செலவுக்கும் நீ கொடுக்கணும். இத்தனை இவனை விட்டால் இவன் ஓவராக கேட்பான், அவனை விட்டால் அவன் என்ன பண்ணுவான், ஓவராக நசுக்குவான். இதுவும் பேலன்ஸ் பண்ணுற வித்தை எவனுக்குமே தெரியாது. கவர்மெண்ட் அப்போது அரசு பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பான், அவனுக்கு சாதகமாகவே யோசிப்பான். இந்த பொதுமக்கள் என்ன பண்ணுவான், இவனுக்கு சாதகமாகவே யோசிப்பான். அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இவன் புரிஞ்சிக்க மாட்டான், இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் புரிஞ்சிக்க மாட்டான். இதுக்கு மனுஷ அறிவு பத்தாது. அப்போ இந்த கேள்விக்கும் பதில் எங்கே கிடைக்கும்? அல்லாஹ்விடத்தில் தான் கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், தோற்று போய் கேட்குறோம், யாரெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டு, இந்த விஷயத்தை எங்களால் பேலன்ஸ் பண்ணவே முடியல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அநீதி. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய சேலஞ்சஸ் வந்துருச்சு. என்ன, இன்றைக்கி குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு, ஒரு ஊர் இன்னொரு ஊரும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஊர் செழிப்பாக இருக்குது, ஒரு ஊர் செழிப்பு கம்மியாக இருக்குது. இப்போ இன்றைக்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுற ஊர் எது? தமிழ்நாடு. ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுற மாநிலம் எது? தமிழ்நாடு. மத்திய அரசு வளர்ச்சி பணிகளுக்கு கம்மியாக கொடுக்குற நாடு எது? தமிழ்நாடு. நாம் 50,000 கோடி ரூபா டேக்ஸ் கட்டுறோம் வருஷம். ஆனால் நமக்கு கொடுக்கறது எவ்வளோ கொடுக்குது? 500 கோடி ரூபா தான் கொடுக்குது. ஆனால் வெறும் 500 கோடி ரூபா டேக்ஸ் ஒரு மாநிலம் கட்டுது. அந்த மாநிலத்துக்கு 1500 கோடி ரூபா யார் ஒதுக்கிடுறா? மத்திய அரசும் ஒதுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நாம் தானே இவ்வளோ டேக்ஸ் கட்டணும், நமக்கு இவ்வளோ திருப்பி வரணுங்கிறோம். ஆனால் உண்மை என்ன, ஃபேக்ட் என்ன, அந்த மாநிலத்துக்கிட்ட வருமானம் இல்லை, அது ஏழை மாநிலம். அப்போ அதுக்கு தான் நிதி அதிகமாக ஒதுக்கணும். இதுதான் பேலன்ஸு, நியாயம். இப்போ நம்ம இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன, நம்ம கோவப்படுறோம், நம்மக்கிட்ட இவ்வளோ வரி வாங்கிட்டு நமக்கு குறைவான நிதி ஒதுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் குறைவான நிதி ஒதுக்குறாங்கன்னா, நிதி வருவாய் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது, உங்கள்கிட்ட தொழில் வளம் அதிகமாக இருக்குது, கனிம வளம் அதிகமாக இருக்குது. இது மாதிரி பேலன்ஸ் பண்ணுற ஒரு வேலையும் யார் பண்ணுறா? குரான் பண்ணுது. அப்போ ரசூல்லா வாழ்ந்த பகுதி வறண்ட பாலைவன பகுதி, இந்த பாரசீகம் ரோமாபுரி இருக்கக்கூடிய இந்த பகுதி செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதி. அப்போ இந்த பகுதியில் உற்பத்தி ஆகிற செல்வம் இங்கேயே இருந்தால் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ரொட்டியும் காஞ்ச பேரிச்சம்பழம் தான் கிடைக்குது. இந்த பக்கம் இருக்கிற மக்கள் சாப்பாடுக்கு போக கண்டபடி கூத்தடிக்கிற அந்த காசு என்ன பண்ணுறான், அதிகமாக இருக்க வேஸ்ட்டு செலவு ஜாஸ்தியாக பண்ணுறான். இப்போ இன்றைக்கி சவுதி அரேபியாவில் என்ன பண்ணுறாங்க, இப்போ நகரம் பயங்கர சொர்க்கம் உருவாக்குறாங்களா, செயற்கை சொர்க்கம் உருவாக்குறாங்களா? நியோம்ங்கிற ஒரு சிட்டி, லைனுங்கிற ஒரு சிட்டி, ஒரு ஹில் ஸ்டேஷன் உருவாக்குறான். மலையை செயற்கையாக மலை உருவாக்கி அதில் பனி பொழிய வச்சு அதெல்லாம் பண்ணுறான். என்ன அப்படின்னா, அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறாங்களாம். இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது, அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. இன்றைக்கி அங்கே போனால் ஹவுஸ்ஃபுல் ஆகும். அந்த ஊர் அவன் என்ன தைரியத்தில் கட்டுறான், ஹவுஸ்ஃபுல் ஆகும். அந்த அளவுக்கு அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் கையில் அவ்வளோ காசு இன்றைக்கி இருக்குது. அவனுக்கும் இந்த பூமியில் எவ்வளோ உரிமை இருக்கோ அந்த உரிமை இன்றைக்கி ரோட்டில் படுத்து கிடக்கிறாங்கல்ல பாலத்துக்கு கீழே, அவங்களுக்கும் இந்த உலகத்தில் அவ்வளோ உரிமை இருக்குது. இந்த உலகத்தில் செல்வங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும். எவ்வளோ பகிர்ந்தளிக்கணும், அது அல்லாஹ்விடத்தில் ஒரு நியாயமான ஒரு அளவு வச்சுருக்கான். அந்த அளவின்படி அல்லாஹ் பகிர்ந்து கொடுப்பான்.
அது கம்யூனிசம் சொல்கிற அளவுக்கும் இருக்காது, கேபிட்டலிசம் சொல்கிற அளவுக்கும் இருக்காது, நடுவில் பேலன்ஸாக இருக்கும்.